அதாவது நீங்கள் யாராக இருந்தாலுமேங்க இப்போ நீங்கள் கணத்தை அறையிறீங்க நம்ம என்ன ஏசுநாதர் சொன்ன மாதிரி இன்னொரு கணத்தை காட்டினு திருந்தனா பரவாயில்ல இதுதான் சாக்குன்னு போட்டு நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ அந்த மாதிரி வேர்ல்டு தானே இது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெறித்தனமான இப்போ நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆளுங்களாம் அவர் ஏன் அடக்கி வச்சிருக்காரு. இப்போ நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆளுங்களாம் பேச ஆரம்பித்தா தாங்க மாட்டாங்க சென்சார். ஆமாம், அதாவது இது ரொம்ப தப்பான அணுகுமுறை, ரொம்ப தவறு, ரொம்ப தப்பான விஷயம். சரி, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா யூ பார் ஏ அப்புறம் ஏ. இப்போ ஏன்னா சில்ட்ரன்ஸ் அலோடு கிடையாது. யூ பார் ஏ அப்படின்னா வித் பேரண்ட்ஸோட ஓவர் வயலன்ஸ், ஓவர் வயலன்ஸ் அவங்க வயலன்ஸையும் சொல்லியிருக்காங்க இதில். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வயலன்ஸ்னா இப்போ ரத்தம் சொட்ட சொட்ட கத்தி எடுத்து பார்த்த சீன்லாம் நம்ம பார்த்த சீன் நிறைய இருக்கு. இது நிறைய இருக்குது. அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து எதை வச்சு அதான் அவங்க படம் பார்க்கும்போது இன்னொன்று இருக்குது, இந்த மென்டாலிட்டின்னு வருது. நம்ம படம் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் நம்ப மாட்டீங்க, நானே சொல்கிறேன் உதாரணத்துக்கு பருத்தி வீரன் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டைம் பார்த்தப்போ எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து என்னால் ஒத்துக்க முடியல. ஏன் ஒத்துக்க முடியலன்னா அவளை நான் லவ் பண்ணிட்டேன். யார அந்த ஹீரோயினை. ஆமா என்னடா கேரக்டர் இது, வா இப்படி ஒரு பொண்ணு இவ்வளோ பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் இப்போ 2வது தடவை பார்க்கும்போது ஓ இந்த இதுக்காக தான் இதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்தால் கூட அந்த மாதிரி இந்த சென்சார் போர்டு நான் படம் பார்க்குறாங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷன் தானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் இது இருக்கும்ல. அப்போ இவனுக்கு ஒன்று இருக்கும், அவனுக்கு ஒன்று இருக்கும். சார் இது ஓகே சார், நல்லா சார் இது இது வேறு போய் இதாக இருக்குது இல்லை அது ஓகே தான், அவர் சொன்னது சபேசன் சொன்னது ஓகே தான். இந்த மாதிரி பேசி அதுக்கப்புறம் அவனுக்கு பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இங்கே வருவானுங்க. அப்புறமா அதான் இந்த ஹெட் இருக்காருல்ல அந்த ஆள் பண்ணுற சேட்டை தான் நினைக்கிறேன். அந்த ஆள் ஏதாவது பிஜேபியினோட அடிவரடியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். இது அது பிஜேபி தான், இது வேறு யாருமே கிடையாது.